என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க? ஏன்னா விசாரணைக்கு நம்ம டைம் கேட்டிருக்கப்போ இது விசாரணைக்கு வர்றது அப்படின்றப்ப அது எப்படி பாக்குது? இது அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் ஒரு சென்சேஷனத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக போலீஸ் இவர்களுடைய ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் இந்த விசாரணை கூடாது என்று சொல்லி ஹைகோர்ட்ல கேஸ் இன்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அது சம்பந்தமான தீர்ப்பு வந்துடும். அதற்கு முன்னால முந்திக் கொள்ளணுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த செய்கையை செஞ்சிருக்கு. அதனால இது ஒரு சென்சேஷனலிசமே தவிர இது உண்மையான உருப்படியான விஷயம் அல்ல. பாஜக மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய எண்ணம் வெளிப்படையாக தெரிகிறது. டைம் 10 நாள் கேட்டிருக்கோம். அதை அவங்க கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. திடீர்னு முன்னறிவிப்பு இல்லாமல் வர்றாங்க. நாம விசாரணையை எதிர்கொள்ளாமல் பயந்து ஓடுபவர்கள் அல்ல, விசாரணையை புறக்கணிப்பவர்கள் அல்ல. அதனால தான் சொல்லாம வந்தவங்களையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பேசணும். நம் மடியில் கனமில்லை என்கின்ற போது, நாம் சட்டத்திற்கு புறம்பாக எதுவும் செய்யவில்லை என்கின்ற போது நாம் விசாரணையை எதிர்கொண்டோம். ஆனால் அரசாங்கத்தினுடைய நோக்கம் ஹராஸ்மெண்ட், சென்சேஷனலிசம். சென்னையிலிருந்து அதிகாரிகள் வந்தாங்களா? கோவிலிருந்து? சென்னையிலிருந்து டிஎஸ்பி சசிதரன்கிறவருடைய தலைமையில் ஒரு 4-5 போலீஸ்காரங்க வந்தாங்க. கேள்விகளை கேட்டார்கள். நமக்கு சம்பந்தம் இல்லை என்பதை சொன்னோம். சென்னையிலிருந்து வராங்கன்னா ஒரு திட்டமிட்டு தானே வந்திருப்பாங்க, பிளான் பண்ணி. தலைவரே, பதில் சொல்லிடலாமா? கேள்விகள் சம்பந்தம் இல்லாத கேள்விகள், சம்பந்தம் உள்ள கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லும். சென்னையிலிருந்து வராங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு நேற்று கிளம்பி வந்துருப்பாங்க. பிளான் பண்ணியா விசாரணைக்கு வரணும். ஏன்னா நேற்று தான் நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் உடனே கிளம்பி வராங்க அப்படின்றப்ப அந்த முரண் இருக்கு அதிகாரிகள். ஆமா, அதாவது நேற்றுக்கு 1:15 மணிக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். நான் ஊர்ல இருக்க மாட்டேன். நான் இன்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் வெளியூர். இன்னைக்கு காலையில கதவை திறக்கின்ற போது போலீஸ் அதிகாரிகள் நிற்கிறாங்க. சட்டத்திற்கு புறம்பாக, சட்டத்திற்கு எதிராக தகவலே தெரிவிக்காமல் வருகிறார்கள். நான் கொடுத்தது இருக்க மாட்டேங்கிறது தெரியுது அவங்களுக்கு. அதற்கப்புறம் வரவங்களை நாங்கள் விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருப்பவர்கள் என்பதை காமிக்கிறதா கதவை திறந்து உள்ளார உட்காந்து வச்சேன். அதனால அரசாங்கத்தினுடைய பிரஷர் பிஜேபியை களங்கப்படுத்த வேண்டும். அதற்காக போலீஸ் துறையை முடுக்கிவிட்டு அதை வைத்துக்கொண்டு இந்த திமுக அரசு நாடகம் ஆடுகிறது. அந்த பணம் 4 கோடி ரூபாய் பணம் கட்சி பணமா இல்ல அது நயனார் நாகேந்திரனுடைய பணமா? இல்ல, அதற்கும் என்னை பொறுத்த மட்டும் மாநில பொருளாளர்னா அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டோம். நாங்கள் உண்மையான தகவல்கள் எது உண்டோ அதை விசாரணை அதிகாரிகள்ட்ட சொல்லியிருக்கோம். இப்ப பிரஸ் மூலமாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றோம். கடந்த 1 வார காலமாக எல்லா பிரஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சில உள்நோக்கம் கொண்ட அரசின் ஆதரவு பெற்ற அரசினுடைய கை பாவையாக இருக்கிற சில பிரஸ் மட்டும் பிஜேபியினுடைய பணம் அந்த மாதிரியாக அதை தவறாக சித்தரித்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்கும் சொல்றோம், இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை நாங்கள் வெளிப்படையாக மக்களுக்கும் சொல்றோம், அதிகாரிகள்ட்டும் சொல்லிடுறோம். பணம் பாஜகவுடைய பணம் கிடையாது, அல்ல, கட்சி பணம் கிடையாது, அல்ல. அப்ப கட்சி பணம் கிடையாது அப்படின்னா போலீஸுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? உள்நோக்கம் பிஜேபி எந்த வகையில தவறா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். தேர்தல் முடிஞ்சு போச்சு, இனிமே தவறா ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்க? இவங்க வடக்கையே போய் பிரச்சாரம் பண்ண தயாரா இல்ல. வடக்கு இவங்க போனா அவங்க ஏத்துக்க தயாரா இல்ல. வடக்கு இருக்கிற எந்த ஒரு போஸ்டர்லயும் ஸ்டாலினும் திருநாவாளனுடைய படமும் இல்ல. அந்த அளவுக்கு வடக்கு இவர்களை புறக்கணிக்கிறது காரணம் இவங்க ராமர் கோயிலை பற்றி அவமரியாதையாக பேசுனதுக்காக. அதனால இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு அரசாங்கம் பிஜேபியை களங்கப்படுத்துவதற்காக திமுக அரசு, தமிழ்நாடு அரசு இல்ல, திமுக அரசு, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த முயற்சியை மேற்கொள்கிறது. மிகப்பெரிய அளவில் அது தோல்வியை சந்திக்கும், அவமானத்தை சந்திக்கும், தவறான புகாரை சொல்லுகின்ற காரணத்தினால்.